இது போல் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. ஒரு பழைய கத்தி வச்சு கேஸில் லைட்டாக நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இந்த பாக்ஸோட பேக் சைடில் சென்டரில் மட்டுமே நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டில் கேப்பு மூடி ஒரு 4 போல் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் ஒரு 4 பீஸ் போல் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி டபுள் டேப்பை இந்த பாக்ஸ் ஓரங்களில் 4 பக்கமும் டபுள் டேப்பை நம்ம நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி டபுள் டேப்பை ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேப்புமே இது போல் நீங்கள் அந்த டபுள் டேப் மேலே அழகாக ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கு கிட்ட பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காக டப்பாலாம் வச்சிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி டப்பா வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சு போயிடும். இதனால நம்ம அடிக்கடிக்கு சோப்பு வாங்க வேண்டியதாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க நம்ம செஞ்சுருக்க டப்பாவை நீங்கள் இது போல் கிச்சன் கிட்ட நீங்கள் வச்சுட்டு சோப்பை இது உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்க்ரப் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது அந்த சோப்பில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே அடியில் இறங்கிடும். இதனால சீக்கிரமாக சோப்பு கரைஞ்சி போகாது. இதனால சோப்பு வாங்குற செலவை நீங்கள் மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.